ஹாய் ஹலோ என் இனிய தமிழ் மக்களே! இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சர்வைவர் த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். ஒரு மலையேற்றத்தின் போது தன்னோட கணவனை இழக்கிற நம்ம படத்தோட ஹீரோயின், அதுக்கு பிறகு அத மறக்க தன்னோட சாகச பயணத்துக்காக ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு பார்க்குக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு சைக்கோ கிட்ட மாட்டி எப்படி தப்பிச்சாங்க? அப்படிங்கிறத சொன்ன ஒரு கதை தான் அஃபெக்ட்ஸ். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி போர்ட். இன்னைக்கு ஸ்டோரி போர்ட்ல நாம பார்க்க போற ஸ்டோரி அஃபெக்ட்ஸ். கதைக்குள்ள போலாமா? ஓப்பன் பண்ணதும் ஒரு பொண்ணு தன்னோட கை விரல்களோட முனையில ஏதோ ஆயின்மெண்ட் தடவிட்டு பேண்டேஜ் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க தான் ஷாஷா, நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல ஒருத்தர் படுத்திருக்காரு. அவருக்கு ஒரு முத்தம் தந்துட்டு, "ஏய் வெதர் நல்லா இருக்கு, வெளிய வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரா, "எனக்கு கொஞ்சம் விடு, நான் தூங்கணும்" அப்படின்னு சொல்ல மேல எட்டி பார்க்குறாங்க. டென்ட்டை திறந்துட்டு நமக்கு தலை சுத்துது. காரணம், அவங்க டென்ட் கட்டியிருக்கிறது ஒரு மலையோட நடுப்பகுதியில. அது தொங்கிட்டு இருக்கு. எப்ப வேணா விழுந்துருங்கிற மாதிரி. சுத்தியும் மலைகள் பனியால சூழப்பட்டிருக்கு. அப்படியே கட் பண்ணா 2 பேரும் மலை ஏறிட்டு இருக்காங்க. முன்னாடி சாசா ஏறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இவர் ஏறிட்டு இருக்காரு. சாசா ஒரு இடமா அந்த கம்பிய குத்திட்டு இருக்காங்க, பாறை இடுக்குல. அப்படியே 2 பேரும் ஜாலியா பேசிட்டு மலை ஏறிட்டு இருக்காங்க. அப்ப குறுக்கால கொஞ்சம் உயரமா பாறை ஒண்ணு தடுக்க, சாசா அத தாண்டி ஏற ட்ரை பண்ண அங்கருந்து விழுறாங்க. நல்ல வேளையா கயிறு இடுப்புல இருக்கிறதால கீழ விழாம இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் சிரிக்கிறாரு. திரும்ப ட்ரை பண்றாங்க. ஆனா, அவங்களால முடியல. "நான் வேணா ட்ரை பண்றேன்" அப்படின்னு அவர் சொல்ல, "நானே ட்ரை பண்றேன்" அப்படின்னு சாசா சொல்றாங்க. சொன்னத கேட்காம இருக்காங்க. உடனே, "நீ இப்படிதான் எல்லாமே அவசரப்படுற. எதுக்கும் அவசரப்படாம நிதானமா இருக்க கத்துக்கோ" அப்படின்னு அவரு அட்வைஸ் பண்ண, அப்ப தூரத்துல புயல் வர்றதுக்கு அறிகுறியா வானமே கருப்பா மாறிட்டு இருக்கு. "பாரு அங்க, புயல் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம சீக்கிரம் போகணும்னு" சொல்றாரு அவரு. சாசாவும் சரின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் அங்கேயே டென்ட் போடுறாங்க. அது மலைக்கு நடுவுல தொங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள 2 பேரும் அப்படியே பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. வெளிய மழை வர்றதுக்கான அறிகுறி நல்லாவே தெரியுது. நல்லா காத்தடிச்சிட்டு இருக்கு. வெதர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மோசமா மாறிட்டு இருக்கு. அப்படியே டென்ட்குள்ள வந்து அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. "இன்னும் எத்தன மலை உன் கூட இப்படி ஏற முடியும்னு எனக்கு தெரியல" அப்படின்னு அவர் சொல்ல, "நீ எப்ப மலை ஏற முடியலனாலும் இத தான் சொல்ற. கொஞ்சம் வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு சாசா திட்டிட்டு இருக்காங்க. "என்னோட காம்பஸ் இன்னைக்கு ஏதோ எனக்கு பேட் லக்க கொண்டு வரும்னு சொல்லுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பஸ பார்த்துட்டு இருக்காரு. உடனே கோவம் வருது. கையில இருக்கிற காம்பஸ சாசா பிடுங்கி வீசுறாங்க. எதுக்கும் அவசரப்படாம நிதானமா எல்லா முடிவும் எடுக்கணும். நீன்னு சொல்லு சாஷாக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. சாஷா கோவத்துல அவர திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே வெளிய நல்லா மழை பெய்வதற்கான சூழ்நிலை வந்து மாறிட்டுருக்கு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா மழை வர்ற மாரி இருக்கு. அதனால 2 பேரும் டென்ட்ட கழட்டிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. நல்லா இருட்டு. அந்த மலைய ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. லேசா மலை தூறல் போட்டிருக்கு. மெதுவா இறங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அவங்க இறங்குற கயிறு ஸ்டக் ஆகுது. அதனால 2 பேராலயும் இறங்க முடியல. யாராவது ஒருத்தர் கீழ போய் கயிற பாறை இடுக்குல சிக்க வச்சுட்டு இறங்கணும். சாஷா நான் போறேன்னு சொல்றாங்க. அப்பான்னு பார்த்து மேல இருந்து பனிப்பாறைகள் விழுக ஆரம்பிக்குது. பாறைகளுக்கு பின்னால மறைஞ்சுக்க அவரு சொல்றாரு. சாஷாவும் மறைஞ்சுக்கிறாங்க. இருந்தும் பாறைகள் விழுறது அதிகமாகுது. அதனால அவங்க உடனே கீழ இறங்குறாங்க. பாறை இடுக்குக்குள்ள அவசர அவசரமா கம்பிய சொருகிட்டு இருக்காங்க. ஆனா விழுகுறது இன்னுமே அதிகமாகுது. அதுல சில பாறைகள் வந்து 2 பேர் மேலயும் விழுகுது. மேல இருந்து அவர் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சாஷாவும் கஷ்டப்பட்டு மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பனிப்பாறைகள் விழுறது அதிகமாகுது. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பாறை சாஷாவோட ஹஸ்பண்ட் மேலேயே மோத அப்படியே தெறிச்சுட்டு அங்கிருந்து விழுறாரு. சாஷா அவரோட இடுப்புல கட்டியிருக்கிற கயிறு இறுக்கமா பிடிக்கிறாங்க. அவர் கீழ தொங்கிட்டு இருக்காரு. இவங்களால அந்த கயிற ரொம்ப நேரம் பிடிக்க முடியல. அவருக்கு தலையில நல்லா அடிபட்டிருக்கு. மயக்கம் வேற ஆயிடுறாரு. இப்போ பாறைகள் விழறது அதிகமாயிட்டே இருக்கு. சாஷா கத்துறாங்க, "என்னால உன்ன தாங்க முடியல. கண்ண மூழி, கண்ண மூடின்னு" சொல்லிட்டு. ஆனா அவருக்கு சுத்தமா காது கேட்கவே இல்ல. அவர் நல்ல மயக்கத்துல வேற இருக்காரு. சாஷாவோட உடல்ல இணைச்சிருக்க கயிறு லூஸ் ஆயிட்டே இருக்கு. இவங்க, "எழுந்திரு, என்னால உன்ன வெயிட்ட தாங்க முடியல, தாங்க முடியலன்னு" கத்திட்டே இருக்காங்க. சாஷாவோட கைகள் வலிக்க ஆரம்பிக்குது. தன்னோட வாழ்க்கையில எல்லாமா இருந்த ஒருத்தர் தொங்கிட்டு இருக்காரு. ஆனா காப்பாத்த முடியல. அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால அந்த கயிற பிடிக்க முடியல. இவங்க கயிறு பாறை இடுக்குலேருந்து வந்துட்டு இருக்கு. கடைசியா வேற வழியே இல்லாம அத விடுறாங்க. வலியில கதர்றாங்க. கதறி கதறி அழறாங்க. அவர் அந்த அதல பாதாளத்துக்குள்ள விழுறாரு. அப்படியே கட் பண்ணி அஃபெக்ட்ஸ்ன்னு டைட்டில் போட்டு ஆஸ்திரேலியா 5 மாதத்துக்கு பிறகுன்னு சொல்லிட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. புழுதி பறக்கிற ரோட்ல கார் ஒண்ணு வேகமா போயிட்டுருக்கு. சாஷா தான் டிரைவ் பண்ணிட்டுருக்காங்க. அவர் இறந்து 5 மாசம் ஆயிடுச்சு. இப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வராங்க. ஆஸ்திரேலியால இருக்கிற வாண்டரா நேஷனல் பார்க் போயிட்டுருக்காங்க. அவங்க போற வழியில 2 ரோடு பிரியுது. எதுல போறதுன்னு யோசிக்க, ஜிபிஎஸ் வேற டவர் இல்லாம காட்ட மாட்டேங்குது. சரி இப்படி போவோன்னு ஒரு வழியில போறாங்க. அப்படியே சன்செட்ட ரசிச்சபடி சாப்பிட்டுட்டு அடிவானத்துல சூரியன் மறையறத அழகா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் அந்த நேஷனல் பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல இருக்க ஆஃபீஸ் போறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரர்ட்ட பெர்மிஷன் கேட்க, அவர் முதல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அங்க போற நெறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. "நீங்க யாராவது வேணும்னா போர்ட பார்த்துக்கோங்க" அப்படின்னு அவரு சொல்றாரு. அங்க அவங்க பார்க்குறாங்க நெறைய பேரோட ஃபோட்டோஸ் இருக்கு.
சாஷாக்கு அத பார்த்ததும் கொஞ்சம் ஜர்க்காது. இருந்தாலும் அவங்க இருக்கிற துக்கத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவெடுக்கிறாங்க. லெட்ஜர்ல கையெழுத்தும் போடுறாங்க. அவரும் அவங்கள ஆச்சரியமா பார்த்துட்டுருக்காரு. அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் சாசா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, குரூப்பா சில பேர் அவங்கள கலாய்க்க, கடுப்பாயி அங்கேருந்து கிளம்புறாங்க. பில் பே பண்ணலான்னு போகும்போது தான் ஒருத்தர் அறிமுகமாகுறாரு. அவர் அந்த கடைக்கு கேக் சப்ளை பண்ண வந்திருக்காரு. பார்க்க நல்லா ஃபிட்டா, ரொம்ப நல்லவரா தெரியிறாரு. அவர் சாஷாவ பார்த்து சிரிக்க, சாஷா திரும்பி சிரிக்கிறாங்க. எல்லா பொருளும் வாங்கிட்டு வெளிய வந்தா, காரோட டிரைவர் சீட்ல உட்கார்றாங்க. அவங்ககிட்ட அவங்க கணவர் குடுத்த அந்த காம்பஸ் இருக்கு. அத வச்சு அவங்க போற பிளான், பண்ணியிருக்கிற ரூட் அப்படியே மேப்ல பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா, இவங்க கயாக்கின்னு ஒரு ஸ்போர்ட் விளையாட வந்திருக்காங்க. அத பத்தி சொல்லணும்னா, தனிநபர் மட்டும் ஒரு சின்ன படகு எடுத்துட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஆறுகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள் அது வழியா பயணம் பண்றது. இதுல நெறைய வகைகள் இருக்கு. சின்ன துடுப்போட தனியா போற பயணம், காடு மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஏரிகள்ல பயணம், அப்புறம் அந்த ஏரிகள் வரைமுறை இல்லாம இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள போற சாகச பயணம். இப்படி நெறைய வெரைட்டி இருக்கு. இதுல இவங்க நீர்வீழ்ச்சிக்கு நடுவுல போற சாகச பயணத்த மேற்கொள்ள தான் வந்திருக்காங்க. அந்த நீர்வீழ்ச்சிக்கான தண்ணீர் தடம் ஆரம்பிக்கிற இடத்த நோக்கி தான் அவங்க இப்போ போகணும். அதுக்காக அத தேடிட்டு இருக்காங்க. எந்த ஐடியாவும் வராததால, அப்படியே அக்கம் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி கேக் சப்ளை பண்ண வந்தார்ல, அவரு பக்கத்து கார்ல இருக்க அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவரு இறங்கி வராரு. அவர்கிட்ட தான் போக வேண்டிய இடத்த சொல்லி வழி கேட்குறாங்க. எந்த வழி வேணும்னு கேட்குறாரு. கஷ்டமான வழியா? இல்ல எளிமையான வழியா? அப்படின்னு. அதுக்கு சாஷா நல்ல வழியா சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர் மொக்க போட ஆரம்பிக்கிறாரு. உங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்க, சாஷாவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கார எடுத்துட்டு அந்த நீர்வீழ்ச்சி தொடங்குற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு போய் சேர்றாங்க. கிட்டத்தட்ட இருட்டிடுது. நைட் அங்கேயே தங்கறதுக்கான வேலைகள் பார்க்குறாங்க. தன்னோட கை பேண்ட கழட்டி பேக்ல போட்டுக்கிறாங்க. பெப்பர் ஸ்ப்ரே அதையும் எடுத்து அந்த பேக்குள்ள வைக்கிறாங்க. அப்படி தங்கும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல கலாட்டா பண்ண அந்த கேங் அங்க வந்து சேருது. ரைட்ரா, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உள்ளுக்குள்ள உதறுது. ஒரு பெரிய மான வேட்டையாடிட்டு வந்திருக்கானுங்க. அத தலைகீழா தொங்க விட்டு உரிச்சிட்டு இருக்காங்க. அதோட ரத்தம் எல்லா இடத்துலயும் சிதறி கிடக்குது. திரும்ப கலாய்க்க ஆரம்பிக்க, அதுல ஒருத்தன் வந்து கார் கதவ தட்டுறான். சாஷா அசால்ட்டா "போடா ரோஜா பூமால" அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நைட் முழுக்க கத்திட்டே இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள். எழுந்து பார்த்தா அவங்க யாருமே இல்ல. அந்த கயாக்கி போட் எடுத்துட்டு தன்னோட பயணத்த சாஷா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான ஷூட் போட்டுக்கிறாங்க, ஹெல்மெட் போடுறாங்க. அந்த கயாக்கி போட் என்ன மாதிரின்னா, அவங்க உடம்போட ஒரு சூட் மாதிரி அணிஞ்சிருக்கும். அப்படியே அந்த ஆற தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள இறங்குறாங்க. சும்மா அடிச்சு நவுத்திட்டு போட்ல போயிட்டுருக்காங்க. நெறைய தடைகள் வருது. பாறைகள் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஒரு இடத்துலலாம் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு வெளிய வர்றாங்க. எல்லாம் கடந்து ஒரு அமைதியான ஆறுக்கு வந்து சேர்றாங்க. அங்க பார்த்தா சாஷாவுக்கு பயங்கர ஒரு மாரி இருக்கு அந்த இடமே. எங்க பார்த்தாலும் கயாக்கி போட் டேமேஜ் ஆகி கிடக்கு. அங்கேயே பாசனம் முடிச்சு, அழுக்கு படிஞ்சு ஒரு மாரி பாழடைஞ்ச மாரி இருக்கு. அத பார்த்தோன்னா அதிர்ச்சியாவும், ஆச்சரியமாவும் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. அங்கருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு டென்ட் போடுறாங்க. அப்படியே ஆத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு அந்த காம்பஸ் வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தன்னோட பேக்க அங்க பக்கத்துல இருக்கிற மரத்துல மாட்டிட்டு, அந்த கடையில வாங்குன கேக்க சாப்பிட்டுட்டு, தன்னோட டென்ட்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுல மூழ்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு பறவையோட சத்தம் கேட்க, அடிச்சு புடிச்சு கண் முழிக்கிறாங்க. எழுந்து போய் பக்கத்துல பார்த்தா, அந்த மரத்துல மாட்டியிருந்த தன்னோட பேக் அங்க இல்ல. காணோம்னு தேடுறாங்க. அது அங்க இருக்கிற மாரியே எந்த அறிகுறியும் இல்ல. சரி டென்ட்டுக்குள்ள இருக்கிற பொருள எடுக்கலான்னு உள்ள பார்த்தா, உஸ்ஸுன்னு சத்தம். என்னன்னு எட்டி பார்த்தா, அங்க ஒரு பாம்பு இருக்கு. நல்லா கருப்பு நிறத்துல, நல்லா விருக்குன்னு பயந்துடுறாங்க. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே தன்னோட கயாக்கி போட் எடுத்துட்டு ஆத்துல ஓட்டிட்டு யாராவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்க தேடுறாங்க. அப்பதான் அந்த ஆத்தங்கரையில ஒரு இடத்துல கயாக்கி போட் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வழி போக, தன்னோட போட்ட நிறுத்திட்டு அதுக்குள்ள போறாங்க. அங்க போற வழியெல்லாம் பறவைகள் சத்தமா இருக்கு. பயந்துட்டே தான் உள்ள போறாங்க. அங்க ஒரு குடிசை இருக்கு. அது பக்கத்துல உணவு சமைக்க சின்ன குவையில தீ எரிஞ்சுட்டு இருக்கு. யாராவது இருக்காங்களான்னு தேட, அப்ப ஆத்துக்கு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்க ஹாய்ன்னு கூப்பிட, அவரும் அங்கருந்து ஹாய்ன்னு சொல்றாரு. அது யாருன்னு பார்த்தா, வேற யாருமே இல்ல. காலையில சூப்பர் மார்க்கெட்ல அந்த ஃபுட் சப்ளை பண்ண வந்தார் இல்லையா? சாஷா கூட அவர்ட்ட தான் வழி கேட்டிருப்பாங்க. அவர்கிட்ட வந்தது என்னன்னு கேட்க, பேக் தொலைஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அதில தான் இவங்க ஃபோன், சாப்பாடு எல்லாம் இருந்ததா சொல்றாங்க. அத அவர் கேட்டுட்டு, "ஓ! அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா பேசுறாரு. "பசிக்குதா? உட்காருங்க. சாப்பிடலாம்ன்னு" சொல்லி, அங்க இருக்கிற ஒரு சின்ன ட்ரம்ம காட்டுறாரு. அப்படியே குடிக்கிறதுக்கு தண்ணீரும் தராரு. அவங்களும் உட்கார்றாங்க. அப்பதான் தன்னோட பேர் பென்னுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அப்பதான் நான் அவங்களோட டவுட்ட சொல்றாரு. நைட் அங்க வந்து கலாட்டா பண்ண அந்த குரூப் தான் அவங்க பேக், செல்ஃபோன் அப்படி எடுத்ததா நெனைக்கிறாங்க. அதுக்காக வருத்தமும் படுறாங்க. அவரும் "சரி விடுங்க பார்த்துக்கலாம். அவங்கள பார்த்தபோதே டவுட் வந்துச்சு" அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்படியே "ரெய்டு எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவரும் இவங்களுக்கு சூடா மீன் சமைச்சு தராரு. அப்பதான் சாஷாவ பார்த்து "நீங்க ரொம்ப ஸ்பெஷல்" அப்படின்னு சொல்றாரு.
அப்போ தான் சாஷாவுக்கு லேசாக ஷாக்கா இருக்கு. அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சாஷாவ பத்தி அவளோட விளாக்ல படிச்சு தெரிஞ்சிருக்கான். அவங்க கணவர் இறந்த வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் கேட்க அவங்களுக்கு அவர பத்தின ஞாபகம் வருது. இப்ப மலை ஏறுறத விட்டுட்டீங்களான்னு கேட்குறான். சாஷாவுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க. அவரும் உங்கள பத்தி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு முகம் லேசா மாறினாலும், அத மறந்துட்டு தன்னோட கணவர் ஞாபகம் அவங்களுக்கு வருது. அவரோட இருந்த அந்த அழகான நாட்கள் ஞாபகத்துக்கு வருது. பென் தன்னோட ஷூவ எடுத்து போடுறாரு. சாஷா அவர் தந்த மீன சாப்பிட்டுருக்காங்க. அப்பதான் அவரோட கேக் பிசினஸ பத்தி கேட்குறாங்க. அந்த கேக் இறைச்சிய வச்சு செய்றது அப்படின்னு சொல்றாரு. அதிகமான புரோட்டீன் அதில இருக்குன்னு சொல்றாரு. அப்பதான் அவர் அத வந்து எப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. இறைச்சியோட தோல உரிச்சு 2, 3 நாள் காய போட்டு அப்படியே காத்துல ஆறுனதுக்கு அப்புறமா, நானே பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து தயாரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு சாஷா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவனும் ஷூ எல்லாம் மாட்டி எதுக்கோ தயாராகுற மாரி தெரியுது. சாஷாவும் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அவன் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வியர்டா பேச ஆரம்பிக்கிறான். "உனக்கு சாகசம்னா பிடிக்கும்ல? எனக்கு வேட்டைனா ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் உன்கிட்ட இருக்கிற தைரியம், அது ரொம்ப பிடிக்கும்னு" ஒரு மாரி சம்மந்தம் இல்லாத மாரி பேச ஆரம்பிக்கிறான். இத கேட்டதும், "சரிங்க, சாப்பாடு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு கிளம்பும்போது தான் அவன் கைய தூக்கும்போது கவனிக்கிறாங்க. சாஷா பேக்ல கழட்டி வச்ச பேண்ட் அவன் கையில இருக்கு. அத பார்த்ததும் சாஷாக்கு உள்ளுக்குள்ள உதற ஆரம்பிக்குது. கால்லாம் நடுங்குது. ஏதோ தப்பா இருக்குதா உணர்றாங்க. சரி நான் அப்ப கிளம்புறேன் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவன் பேசிட்டே அந்த குடிசைக்குள்ள நுழையிறாரு. சாஷா காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் அங்க இருந்த அமைதி அவங்கள இன்னும் அதிகமா பயப்பட வைக்குது. திடீர்னு அவன் சொல்றான் பாருங்க, "அப்ப உன் பேக் உனக்கு வேணாமா?" இத கேட்டதும் சாஷா கண்ணு முழி பிதுங்குது. என்னடா இப்படி வந்து மாட்டிட்டோம்னு இருக்கு அவங்களுக்கு. பேக்க தூக்கி வெளிய வீசுறான். அது டம்ன்னு விழுது. அதைய பார்த்துட்டு சாஷா பயப்படுறாங்க. அப்ப கையில ஒரு ஆட்டோமேட்டிக் கிராஸ் பவ் இருக்கு இல்லையா? அதான் அந்த வில்லு மாரி பிரஸ் பண்ணா வில்லு போய் குத்தும். அந்த மாரி இருக்கும் அது. வேட்டையாட உபயோகப்படுத்துவாங்கல்ல, அந்த மாரி இருக்கு. வில்லம்பு இருக்கும்ல, அந்த மாரி. அப்ப காட்டுறான் பாருங்க அவனோட உண்மையான சைக்கோத்தனத்த. இப்ப பாரு, இப்ப நான் ஒரு பாட்டு போடுவேன். அந்த பாட்டு முடியறதுக்குள்ள உன்னால எவ்வளோ தூரம் போக முடியுமோ, அவ்வளோ தூரம் போயிரு. அதுக்கு பிறகு உன்ன நான் வேட்டையாட போறேன். இத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பவ காட்டுறான். சாஷாக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமா சொல்றானா? இல்ல பொய் சொல்றானா? நம்பலாமா? வேணாமான்னு குழப்பத்துல நின்னுட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சாஷா எடுக்குறாங்க. பேக்கையும் மத்த பொருளையும். அப்புறம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கயாக்கி போட்ட நோக்கி. அத எடுத்துட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. பதட்டத்துல அவங்கனால அத சரியா ஓட்ட முடியல. அங்க அவன் அந்த பாட்டு கேட்டு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சாஷா அந்த பக்கம் போட்ட ஓட்டிட்டு தட்டு தடுமாறி போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. பாட்டு முடியுது. பென் கண்ண திறக்கிறாரு. "இதோ வந்துட்டேன் பேபி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் பவ கன் எடுத்துட்டு கிளம்புறான். சாஷா ஆத்துல ஓட்டிட்டு போறத கவனிக்கிறான். அந்த காடே அவனுக்கு அத்துப்படி போல. அவங்கள பயங்கரமா தொரத்திட்டு அந்த கன்ன வச்சு அம்ப எய்றான். அவங்களா அந்த போட்ட மேனேஜ் பண்ண முடியாம திணர்றாங்க. கடைசியா ஆத்துக்கு குறுக்கால ஒரு பெரிய பாறை வேற. அத தாண்டும்போது அப்படியே போட் கவிழ்ந்து விழுறாங்க. நல்லா மண்டையில அடிபட்டு ரத்தம் வருது. தொரத்திட்டு வந்தவன் கண்ல இருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு வழியா காட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்படியே காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க நுரையீரல் அளவுக்கு அதிகமா காத்து இழுக்குது. அப்பதான் தூரத்துல ஏதோ சத்தம் கேட்க காது உன்னிப்பாக்கினா ஏதோ ஒரு ஃபேமிலி தங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த நோக்கி போறாங்க. அங்க போனா ஒரு ஃபோன்ல இருந்து சத்தம் வருது. என்னன்னு காட்டுறாங்க பாருங்க. அதுல ஒரு ஃபேமிலி சந்தோஷமா கயாக்கி படகுல போயிட்டு இருக்காங்க. அங்கிள் பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூப்பிடுறான். நம்ம சைக்கோ பேரு தான் பென். தூக்கி வாரி போடுது அவங்களுக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே சரக்குன்னு ஒரு அம்பு அவங்க தலைக்கு மேல போகுது. யாருன்னு பார்த்தா, அங்க அந்த பென் நிக்கிறான். இவங்கள பார்த்துட்டு, அவன் தான் இந்த ட்ராப் செட் பண்ணியிருப்பான் போல. அவன் சரியா அவங்க எங்கெங்க வருவாங்கன்னு கவனிச்சு அங்கங்க நிக்கிறான். அங்கருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மரத்துக்குள்ள எல்லாம் பூந்து போறாங்க. அவனா விட்டாம அம்பு விட்டுட்டு இருக்கான். சரக்கு சரக்குன்னு அம்பு வந்துட்டு இருக்கு. கடைசியா அவன் விட்ட அம்பு அவங்களோட தொடையிலே உரசிட்டு போக, அவ்வளோதான். அப்படியே நில குழஞ்சு விழுறாங்க ஒரு பள்ளத்துல. அந்த பள்ளம் அவங்கள இழுத்துட்டு வேகமா போயிட்டு ஒரு அருவியோட பக்கவாட்டுல விட, அங்கருந்து விழறாங்க தண்ணீல பொத்துன்னு. அந்த அருவி அவங்கள அப்படியே காட்டுத்தனமா இழுத்துட்டு போயிட்டுருக்கு. கன்னாபின்னான்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லும், மொரட்டுத்தனமான பாதையா இருக்கு. இவங்க பயங்கரமா ட்ரை பண்றாங்க, எதையாவது பிடிச்சு தப்பிக்கலான்னு. ஆனா எங்க பிடிக்கிறது? தண்ணீர போற வேகத்துக்கு அது காட்டுத்தனமா இழுத்துட்டு போகுது. கடைசியா மொத்த எனர்ஜியும் சேர்த்து ஒரு பாறை ஓரமா பிடிச்சு நிக்கிறாங்க தண்ணிக்குள்ள. அப்படியே மெல்ல கரைய நோக்கி நடந்து வர்றாங்க. கால்ல பார்க்குறாங்க, அம்பு தச்சதுல நல்ல வலி. தாங்கிட்டு இருக்கிற பேக்க திறக்குறாங்க. அதுல ஒரு சாக்லேட், பெப்பர் ஸ்ப்ரே, ஒரு பைனாகுலர், அப்புறம் ஒரு ஷர்ட் இருக்கு. அந்த ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த சாக்லேட் சாப்பிடுறாங்க. கையில இருக்கிற ஃபோன்ல டவர் இருக்கான்னு பார்க்க அது உடைஞ்சு போயிருக்கு. அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க தண்ணிக்குள்ள. அந்த பள்ளத்தாக்குல நடக்குறாங்க. அது போக போக இன்னும் குறுகலா மாறுது. உள்ள போன பிறகு தான் தெரிய வருது, அதுக்குள்ள வழியே இல்லன்னு. அப்படியே மேல பார்க்குறாங்க, முழுக்க பாறைகளா இருக்கு. சாசா முடிவெடுக்குறாங்க, வேற வழியே இல்ல. அது மேல ஏறினா தான் மேல போக முடியும்னு.
உடனே மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே மலை ஏறின அனுபவம் இப்ப கை குடுக்குது. ஒரு வழியா மேலே ஏறி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு நடுவுல இருக்கிறாங்க. சுத்தியும் பச்சை பசேல்னு இருக்கு. அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. சரின்னு பைனாகுலர தூரமா ஒரு கயாக்கி போட்டு தெரியுது. அத பார்க்குறாங்க. அவனும் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கான். சரியா இவங்க எங்கெங்க தான் வருவாங்கன்னு நெனச்சு தேடிட்டு இருக்கான். அப்படியே பைனாகுலர் வழியா பார்க்குறான் பாருங்க. இவங்கள பார்த்து சிரிக்கிறான். இவங்களுக்கு காலெல்லாம் நடுங்குது. உதடு வறண்டு போகுது. திரும்ப அந்த பள்ளத்தாக்குக்கு வராங்க. அதுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பின்னாடியே தொரத்திட்டு வரான். அவன் வர்றதுக்குள்ள ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனும் அதுக்குள்ள எட்டி பார்க்குறான். ஒரு மாதிரி வித்தியாசமா சத்தம் போடுறான். உர் உர் உர். சாஷாவா பாறை 2 கையில பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. அந்த சத்தத்த கேட்டு. முதுகெலும்புக்குள்ள நடுக்கம் வருது. ஆடாம, அசையாம நிக்கிறாங்க. விரல்ல வேர்வை வேற வந்துட்டு இருக்கு. எப்ப வேணா விழுந்துருவாங்கங்கிற மாரி நிக்கிறாங்க. அப்படியே ஒரு நீண்ட நேரம் அமைதி. அதுக்கு பின்னாடி எந்த சத்தமும் இல்ல. அப்படியே வெளிய வராங்க. அங்க அவன் இல்லன்னு தெரிஞ்சதும் வெளிய வந்து பார்க்குறாங்க. அவன சுத்தமா காணோம். அப்படியே காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கயாக்கி போர்ட் தெரிஞ்ச இடத்த நோக்கி. அங்க போனதும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு அப்படியே நோட்ட விட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்க்குற காட்சி அவங்கள நிலைகுலைய செய்யுது. அது என்னன்னா, கரையோரத்துல அந்த போட் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. தூரத்துல அந்த சைக்கோ குளிச்சுட்டு இருக்கான். அதுவும் எப்படி கற்கால ட்ரெஸ்ஸ போட்டுட்டு. அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது. மற்றவை உங்களுக்கு கற்பனைக்கே. இத பார்த்ததும் அந்த போட் எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சிடலான்ட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே நைஸா ஆத்துக்குள்ள இறங்குறாங்க. அவன் தூரத்துல மரத்துலேருந்து குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு அந்த படகுக்கிட்ட போயிடுறாங்க. அத கட்டியிருக்கிற கவுர வந்து அவுக்க ட்ரை பண்றாங்க. அது நல்லா டைட்டா இருக்கு. அப்படியே கரையில கட்டியிருக்கிற கயிற பார்க்குறாங்க. சரி அத அவுத்தா எப்படியும் போட் கிடைச்சிரும்னு யோசிச்சு கரைய நோக்கி போறாங்க. அவன் என்ன பண்றான்னு மெல்ல அந்த படகுக்கு மேல எட்டி பார்க்குறாங்க. அவன் அங்க ஜாலியா குளிச்சுட்டு இருக்கான். மெல்ல தண்ணிக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. முதல் அடி, 2வது அடி, மாட்டிக்காம போடி அப்படிங்கிற மாரி நமக்கு இருக்கும். அப்போ சாஷாவோட காலுக்கு கீழ சத்தக்குன்னு ஒரு சத்தம் வருது. அத தொடர்ந்து அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரடியெல்லாம் பிடிக்க ட்ராப் இருக்கும்ல, அந்த மாரி ஒரு ட்ராப்ப தண்ணிக்கடியில செட் பண்ணி வச்சிருக்கான். அதில தான் கால வச்சிருக்காங்க. அந்த சத்தத்த கேட்டு ஓடி வந்துடுறான் அவன். சாஷா அப்படியே கால்ல ரத்தத்தோட கரைக்கு வர்றாங்க. அத கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அதுக்குள்ள அவள புடிச்சிடுறான். அந்த ட்ராப் கூட ஒரு சங்கிலி அணைச்சிருக்கு. அத கழட்ட முடியல. அப்படியே அவங்கள லாக் பண்ணி அப்பதான் சாஷா கையில அவங்களோட பேக் கிடைக்குது. எடுக்குறாங்க. அந்த பெப்பர் ஸ்ப்ரேவ முகத்திலே அடிக்க, அதோட எரிச்சல்ல நிலை தடுமாறி போறான். கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்குள்ள கரையில இருக்கிற அந்த ஏரோ கன்ன எடுக்க அவங்க ட்ரை பண்ண, அதுக்குள்ள முகத்த கழுவிட்டு வந்துடுறான். அவங்கள அந்த சாங்கிலியோட பிடிச்சு இழுத்து இந்த பக்கம் வீசுறான் பாருங்க. அதுக்குள்ள அந்த கன்ன எடுத்துடுறான். அவ்வளோதான். சோலி முடிஞ்சுச்சு. அவனுக்கு இருக்கிற அந்த குடிலுக்கு வெளிய கட்டி வைக்கிறான். ஷாஷா அவன்கிட்ட இப்படி பண்றது என்ன உனக்கு விளையாட்டான்னு கேட்க, அவன் ரொம்ப கூலா பக்கத்துல வந்துட்டு, "இது ஒரு சடங்கு" அப்படின்னு சொல்றான். காட்டுக்குள்ள போய் ஏதோ இலைத்தழைகள் எல்லாம் எடுத்துட்டு வரான். ஒரு பழம் எடுத்துட்டு வந்து ஷாஷாக்கு குடுக்குறான். அவங்களோட கைய மேல தூக்குன மாரியும், கால்கள சேர்த்தும் கட்டி வைக்கிறான். அவங்களால நகரக்கூட முடியல. அப்படியே அந்த இரவு முழுக்க மழையிலேயே நனைஞ்சுட்டு இருக்காங்க. அவன் சைக்கோத்தனமா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அந்த குடிலுக்குள்ள இருந்துட்டு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு படகுல சாஷாவ முன்னாடி கட்டி வச்சபடி இவன் படக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். சாஷாவோட கைகள கட்டி வச்சிருக்கான். அவங்க ஏதாவது கிடைக்குமா? அத வச்சு தப்பிக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவன்ட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "என்ன பத்தி நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டன்னு?" சாஷா கேட்க, அப்பதான் சொல்றான். "நீ உள்ள வரும்போது ஒரு ரெஜிஸ்டர்ல உன் நேம் எழுதுனேல்ல, அதில தான் உன் பெயர பார்த்தேன். அப்புறம் உன்ன பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா சிரிக்கிறான். சாஷா தான் காலுக்கு கீழ இருக்கிற ஒரு கம்பிய பார்க்குறாங்க. அத எடுக்கலாமாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அப்படியே தண்ணீல தள்ளி விட்டுர்றான். சாஷா கை வேற கட்டியிருக்கு. அப்படியே அவங்க நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காட்டுறான் பாருங்க அவனோட முழு சைக்கோத்தனத்த. அப்படியே போட்ட வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். சாஷானால முடியல. நெறைய பாறைகள் ஆத்துல இருக்கு. அதுக்குள்ள பூந்து பூந்து போறான். சாஷாவுக்கா மூச்சு முட்டுது. ஆனா, அவன் அத பத்திலாம் கவலைப்பட்ட மாரியே தெரியல. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். சாஷாக்கு கை, கால்லாம் அடிபடுது. கடைசியா ஒரு பள்ளத்தாக்கு மாரி ஒரு இடத்துல நிறுத்துறான். அந்த இடமே பார்க்கறக்கு ஒரு மாரி இருக்கு. அங்க இறங்கி பாறைகளுக்கு மேல நடந்து போறாங்க. அப்புறம் ஒரு குழி மாரி ஒரு இடம் வருது. அதுக்குள்ள ஷாஷாக்கு இடுப்புல ஒரு பெல்ட் கட்டி இறக்குறான். அவனும் இறங்குறான். அத பார்க்க ஒரு குகை மாரி இருக்கு. அங்க இறங்கி அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏணி மாரி ஒரு இடம் இருக்கு. அது மேல ஏறுறாங்க 2 பேரும். 2 பேரும் அங்க இருந்தபடி எட்டி பார்க்குறாங்க. அருவி வந்து கீழ ஓடிட்டு இருக்கு. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா ஷாஷா கண்ணு மூலையெல்லாம் பிதுங்குது. அங்க என்ன இருக்குன்னு கண்டிப்பா காட்ட முடியாது. அப்படியே சொல்றேன் கேட்டுக்கோங்க. நிறைய உடல்கள் கம்பிகள்ல தொங்க விடப்பட்டிருக்கு. அவங்களோட ஆடைகள் உருவப்பட்டிருக்கு. நிறைய பழைய உடல்கள் இருக்கு. அதுல 2 புது உடல்கள் இருக்கு. அது வேற யாருமே இல்ல. சாஷா ஃபோன்ல பார்த்தாங்கல்ல, அந்த ஃபேமிலியோட ஆட்கள் தான். இதயமே நிக்கிற மாரி ஆயிருது ஷாஷாக்கு. 2 உடல்கள் பாறைகள்ல சாத்தி கிடத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு அம்மா, அப்புறம் அவங்க பையன். குட்டி பையன் கூட பார்க்காம கொன்னுருக்கான். தூரத்துல ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. சுத்தியும் நீரோட சத்தம் கேட்குது.
சாஷாவ அப்படியே கைகளோட சங்கிலிய பிடிச்சு தூக்கி அடிக்கிறான் பாறையில. அவங்க அதில இடிச்சு விழுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெட்டி இருக்கு. அதில ஒரு அம்மாவும் பையனும் இருக்கிற ஃபோட்டோ இருக்கு. அது வேற யாருமே இல்ல. இந்த சைக்கோவோட அம்மா தான் அது. இது யாருன்னு சாஷா கேட்க, அது எங்க அம்மான்னு சொல்றாரு. பார்க்க உன்ன மாரியே இருக்காங்கன்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முகத்துக்கு பக்கத்தில வந்துடுறான். உடனே சாஷாவுக்கு விருக்குன்னு ஆயிடுது. "உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அத சரி பண்ணணும்னு" சாஷா சொல்றாங்க. அதுக்கு அவன் "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அந்த சிரிப்பு பயங்கரமா இருக்கு. சொல்லிட்டே பக்கத்தில வந்து பால் சட்டை கழட்டுறான் பாருங்க. அவனோட பல்லெல்லாம் கூர்மையா இருக்கு. பார்க்கவே பயமா இருக்கு. முதுகெலும்பெல்லாம் சில்லுன்னு ஆயிருது சாஷாக்கு. அப்போ ஒரு கத்து கத்துவான் பாருங்க. சாஷாக்கு அல்லு பேருது. அப்படியே குதிச்சு குதிச்சு ஓடுறான் ஒரு விலங்கு மாதிரி. சாஷா மூச்ச இழுத்து பிடிக்கிறான். "பென், பென் எங்க இருக்க?" அப்படின்னு கேட்க, எந்த சத்தமும் இல்ல. அமைதியா இருக்கு அந்த இடமே. திடீர்னு கொர்ரன்னு ஒரு சத்தம். பக்கத்துல வந்து நிக்கிறான். பக்குன்னு இருக்கு சாஷாக்கு. அப்பதான் அவன பத்தி சொல்றான் பாருங்க. தான் ஒரு கேனிபல்ன்னு சொல்றான். அப்படின்னா தாய் இனத்த தானே சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம். இத கேட்டதும் வருதே சாஷாக்கு பயம். உறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப சாஷாக்கு எல்லாம் புரிய வருது. அப்படியே அவங்களுக்கு வாமிட்டும் வருது. ஏன்னு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, பென் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. தான் எப்படி அந்த கேக்க தயாரிக்கிறோன்னு. எஸ். அவன் இப்படிதான் அத செஞ்சிருக்கான். எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு. சாஷாக்கு இத கேட்டு ஹிருதயமே நிக்கிற மாரி ஆயிருது. இத கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க கைய கட்டி வச்சிருக்கிற சங்கிலிய இழுத்து இன்னொரு இடத்துல கட்டுறான். அவங்கள தொங்க விட்டபடி இருக்கு. கை முழுக்க மேல இருக்கு. தோள்பட்டை உயிர் போற அளவுக்கு அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. அவன் எதையோ கிளறிட்டே பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே இத உன் மேல தடவி காயப்போட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இத நானே தயாரிச்சது. நீ ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? உன்ன பார்க்கும்போதெல்லாம் எங்க அம்மாவ பார்க்குற மாரி இருக்கு. அதான் நீ எனக்கு ஸ்பெஷல். அப்படின்னு பக்கத்துல வர்றான். சாஷா தொங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்கள இமை கொட்டாம பார்க்குறான். எங்க அம்மா என்ன மாரியா இருக்காங்க? அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அதான் ஸ்பெஷல் அவங்க எனக்கு. அப்புறம் அவங்க தான் முதல் எனக்கு. அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சாஷாக்கு முகமே மாறுது. அவங்க எனக்குள்ள கலந்துட்டாங்க அப்படின்றான். அவன் என்ன சொல்றான்னு புரிஞ்சுதா? எஸ். அவங்கள தான் இந்த சைக்கோ நாய் முதல்ல கொன்னு சாப்பிட்டுருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இங்க ஊர் சுத்தி பார்க்க வர்ற மக்கள கொடூரமா வேட்டையாடி அவங்கள கொன்னு, கட்டி வச்சு பார்ட் பார்ட்டா பிரிச்சு, அத வேக வச்சு பார்சல் பண்ணி விலங்கோட மாமிசம்னு சொல்லி விக்கிறான். இது நாள் வரை இங்க காணாம போனவங்களுக்கும் இவன் தான் காரணமே. அதுக்கு அவன் குடுக்குற விளக்கம் இன்னும் அபத்தமா இருக்கு. இது ஒரு பழமையான முறை. இதுல ஒருத்தர் கொல்ற சுகம் இருக்குன்னு தத்துவம் பேசுறான். அப்படியே சாஷாவ கட்டி அவங்க காது கிட்ட வந்து சொல்றான் அந்த சைக்கோ. அவ்வளோதான். சாஷாவுக்கு வருதே கோவம். அவன் காத அப்படியே கடிச்சு பிடிச்சு துப்புறாங்க. அவன் அப்படியே வலியில கதறான், கத்துறான். அப்படியே ஒரு ஜம்ப் பண்றாங்க. அவங்க கையில கட்டியிருக்கிற சங்கிலியோட இணைச்சிருக்கிற இன்னொரு கம்பியோட முனையில இருக்கிற ஊக்கு கழண்டுது. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த அருவிக்குள்ள குதிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் விட மாட்டேன்றான். அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவனா அவங்கள விடாம இழுக்க வைக்கிறான். பக்குன்னு அவன் மூஞ்சில ஒண்ணு வைக்க தெறிச்சு விழறான். அங்கிருந்து அருவிக்குள்ள குதிக்கிறாங்க. படகுன்னு இவனும் குதிச்சிடுறான். சாஷா கையில கட்டியிருக்கிற இரும்பு கயிறோட இன்னொரு முனைய தன்னோட பெல்ட் ஹூக்ல மாட்டிக்கிறான். அவ்வளோதான். தண்ணி அவங்கள இழுத்துட்டு போகுது. கண்ணு மண்ணு தெரியாம போறாங்க. எங்க பார்த்தாலும் பாறையா இருக்கு. 2 பேரும் கயிறால இணைச்சிருக்கிறதால தண்ணிக்குள்ள சாஷா தப்பிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அந்த அருவியா தறிக்கெட்டு ஓடிட்டு இருக்கு. 2 பேரும் மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அருவி இழுக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு பாறையில மாட்டி 2 பேரும் சிக்கிக்கிறாங்க. அங்க அந்த அருவி பெரிய மலையிலிருந்து கீழ விழுந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். நம்ம முடிஞ்சோன்னு சாஷா நினைக்கிறாங்க. கீழ பார்த்தா பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள தண்ணி விழுகுது. அவங்கள இணைச்சிருக்கிற இரும்பு கயிறு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறையிலேருந்து நழுவிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல மொத்தமா நழுவ அங்கிருந்து 2 பேரும் அந்த அருவிக்குள்ள விழுறாங்க. சாஷா ஒரு வழியா தப்பிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு சுத்தமா முடியல. அப்படியே 2 பேரும் கரை ஒதுங்குறாங்க. சாஷா தான் முன்னாடி ஏறுறாங்க. அவனும் பின்னாடியே வந்துடுறான். லேசா தள்ளாடுனபடி வர்றான். சாஷா கரைக்கு வந்ததும் ஒரு சின்ன பாறை எடுத்து கையில கட்டியிருக்கிற இரும்பு கம்பிய கட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவன் அதுக்குள்ள சாஷா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன உதைச்சு அந்த பக்கம் தள்ளிவிட, அவன் ஒரு பாறை கிட்ட விழுறான். அவ்வளோதான். சாஷாவுக்கு வருதே கோவம். அவன் அங்க விழுந்து கிடக்க, கைக்கு கிடைச்ச ஒரு சின்ன பாறை எடுத்து அவனோட கெண்டைக்கால்லே அடிக்கிறாங்க. ஒரு வாட்டி இல்ல, சும்மா அடி 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 அடின்னு நச்சு நச்சுன்னு நசிச்சிடுறாங்க. தான் கோவம் தீர்ற வரைக்கும். அவனா வலியில கதறி கதறி அழுறான். ஒரு கட்டத்துல தெறிச்சு போய் அந்த பக்கம் விழறான். அழுதுட்டே ஃபேண்ட்ட கட் பண்ணி பார்க்குறான் பாருங்க. அடிச்ச வேதத்துல எலும்பே முறிஞ்சு கிடக்கு. அவ்வளோதான். வெறி புடிச்ச மாரி கத்த ஆரம்பிக்கிறான். "என் கால முறிச்சிட்டியே!" அப்படின்னு. இவங்க அப்படியே மல்லாந்து படுத்து கிடக்குறாங்க. அவன் கழுத்த நெரிச்சதுல மூச்சு முட்டி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறாங்க சாஷா. 2 பேரும் வானத்த பார்த்து படுத்திருக்காங்க. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கால்ல ரத்தம் வருது. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலன்னா அவ்வளோதான் செத்துருவான்னு. சாஷாவோட கையில இரும்பு கம்பியால கட்டினதால அவங்களாலும் தப்பிச்சு போக முடியாது. அவன் சாகுற வரை காத்திருக்கணும். அவன் கையில ஒரு கத்திய பாதுகாப்பு எடுத்து வச்சுட்டு அப்படியே படுத்திருக்கான். சாஷா வானத்த பார்த்துட்டு தன்னோட கணவர நினைச்சு வருத்தப்படுறாங்க. அன்னைக்கு அவர காப்பாத்த முடியாத குற்ற உணர்ச்சி அவங்கள வாட்டி எடுக்குது. அவங்க கண்ணீர் துளி கன்னம் வழியா ஓடி அப்படியே நிலத்துல படுது. மேல இருக்கிற நட்சத்திரங்கள் அவங்களுக்கு பார்த்து ஆறுதல் சொல்ற மாரி இருக்கு.
அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நான் நீ செத்த பிறகு தான் போக முடியும்னு நெனைக்கிறேன். எப்படியும் உன்னோட காயம் செப்டிக் ஆகி நீ இறந்துடுவேன்னு சொல்றாங்க. இப்ப அவன் முன்னாடி எந்த வாய்ப்பும் இல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. தன்னோட கால பார்க்குறான். அதுல ஈ மொச்சிட்டுருக்கு. கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சரி பண்ண முடியாது. அப்பதான் சாஷா அவன் இடுப்புல இருக்கிற கிளைம்பிங் ரோப், குயிக் ட்ரா அதான் மலை ஏறுறவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? கம்பி வளையங்கள்லாம் இருக்கும்ல. அத பார்க்குறாங்க. அது எல்லாமே அ பாறை மேல ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவன்கிட்ட பேசுறாங்க. "எப்படியும் உன்னால நடக்க முடியாது. நாம அந்த மலைய தாண்டுனா தான் நமக்கு உதவி கிடைக்கும்." "என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. சொல்லட்டா?" அப்படின்னு கேட்க, அவனும் புருவத்த சுருக்குறான். "அங்க தெரியிற மலைய நாம ஏறணும். என்னால ஏற முடியும். என் கை கட்ட மட்டும் அவுத்து விடு. அப்புறம் உன்கிட்ட இருக்கிற கயிற தான்னு" கேட்குறாங்க. "நான் உன்ன காப்பாத்துறேன். இல்லன்னா நீ சாகுற வரை காத்திருக்க தயார்ன்னு" சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. அவன் கொஞ்ச நேரம் அவன் அடிபட்ட காலையே பார்த்துட்டு இருக்கான். "சரி, என்ன நீ மேல கொண்டு போய் விட்டா, அங்க போய் விட்டா கண்டிப்பா நானும் உன்ன விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா சாஷாவோட விலங்க கழட்டி விடுறான். அவங்களோட இடுப்புல இருக்கிற ஒரு பெல்ட்ல அந்த கயிற இணைச்சு, அவன் இடுப்புல கட்டிக்கிறான். இப்ப பிளான் என்னன்னா, சாஷா முன்னாடி மலை ஏறி, பாறைகளோட இடுக்குகளுக்குள்ள கம்பிய சொருகி, அதுக்குள்ள நுழைக்கிற கயிறு மூலமா பின்னாடி இருக்கிற பென் மேல ஏறுவான். ஒருவேளை சாஷா தப்பிக்க ட்ரை பண்ணா, பென் அந்த கயிற இழுத்துருவான். அவ்வளவுதான். கீழ பாறையில மோதி கண்டிப்பா கைமாயிருவாங்க. அப்படியே மெதுவா மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. கால் மலை தாண்டின பிறகு சாஷாக்கு ஒரு யோசனை வருது. பென் தன்னை இணைச்சிருக்கிற கயிறோட கம்பியை கழட்டி விட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் அதுக்குள்ளே உஷாராயிடுறான். அவ்வளோதான், என்னையே ஏமாற்ற பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கயிறு இழுக்கிறான். சாஷாக்கு கொஞ்ச நேரம் நிலை தடுமாறி போகுது. கீழே வலிக்கு மட்டும் விழுந்தாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. சரின்ட்டு திரும்பவும் பேசாமல் மலையேற ஆரம்பிக்கிறாங்க. இவன் பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அப்போ தான் சாஷாவுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை மலைக்கு மேலே வந்த பிறகு இவன் நம்ம விடலைன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே வராங்க. கிட்டத்தட்ட மலையோட 3/4 பங்குக்கு வந்துடுறாங்க. அப்பதான் சாஷாக்கு இன்னொரு யோசனை வருது. கீழ அவன பார்க்குறாங்க. அவன் அந்த உடைஞ்ச கால நீட்டினபடி தொங்கிட்டு இருக்கான். ஒரு பாறை நீட்டிட்டு இருக்கு. அத தாண்டுனா தான் சாஷா போகணும். இப்ப முடிவெடுக்கிறாங்க. கம்பிய பாறை இடுக்குல சொருகுனா தான் அந்த பேலன்ஸ்ல அவன் மேல வருவான். அங்க ஒரு காஞ்சு போன, எப்ப வேணா விழ தயாரா இருக்கிற மரம் ஒண்ண பார்க்குறாங்க. அதுல அந்த ஹூக்க மாட்டுறாங்க. அவன் அத பார்க்க வாய்ப்பில்ல. அந்த பாறை மறைச்சிருக்கு. இப்ப அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு இடத்த இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. சாஷா தன்னோட பெல்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி விடுறாங்க. அவனுக்கு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்கிறது டவுட்டா இருக்கு. "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏற ட்ரை பண்றாங்க. இவனும் அந்த மரத்துல மாட்டியிருக்கிற கம்பியோட பேலன்ஸ்ல மேல ஏறுறான். கீழ மாட்டியிருந்த கம்பியில இருந்து தான் கயிற விடுவிக்கிறான். இப்ப அவனோட முழு எடையையும் அந்த மரத்தோட சொருகி வச்சிருக்கிற கம்பி தான் தாங்க போகுது. இப்ப சாஷா அவங்க பிளான எக்ஸிக்யூட் பண்றாங்க. திரும்ப அவங்க பெல்ட்ட லூஸ் பண்ண அவனுக்கு சந்தேகம் வருது. உடனே, "நீ திருந்தவே மாட்ட. இரு உன்ன என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லிட்டு, "நான் செத்தாலும் பரவால்ல. உன்ன கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இணைச்சிருக்கிற கையில இருக்கிறான். இப்பதான் சாஷா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு புரியுது. அவங்க பெல்ட்டே அவன் கயிற இழுக்க இழுக்க கீழ கழண்டு வருது. அவ்வளோதான். அந்த சைக்கோக்கு வருதே கோவம். இன்னும் இழுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் அந்த பெல்ட் சாஷாவோட கால் வழியா கழண்டு வருது. இன்னொரு பக்கம் அவன் இழுக்கிற வெயிட் தாங்காம அந்த மரம் பிச்சுட்டு இருக்கு. அவ்வளோதான். இந்த பக்கம் பெல்ட் அவுக்க கழட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மரம் விழுக ஆரம்பிக்குது. இதுல இருக்கிற ஒரே சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி பாக்கி இருக்கிற மலைய வெறும் கையால தான் ஏறணும். எந்த சேஃப்டி உபகரணங்களும் இல்லாம. ரிஸ்க் தான். ஆனாலும் சாஷாக்கு வேற வழி இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, பெல்ட் கழண்டுக்குது. அந்த மரமும் வெயிட் தாங்க முடியாம கீழ விழுகுது. அவ்வளோதான். "போடா மொட்டை தலையா" அப்படிங்கிற மாரி சாஷா ஒரு லுக் விடுறாங்க. எஸ், அந்த சைக்கோ அங்கேருந்து பாறை மேல விழுறான். அவன் மண்டை சிதறுது. ரத்தம் எல்லா இடத்துலயும் தெறிக்குது. அவன் அந்த பாறை மேலேயே இறந்து போறான். ஒரு வழியா வெறுங்கையாலேயே மலைய ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க வலிக்குது, கை உதறுது, நடுங்குது. எல்லாம் கடந்து உச்சிக்கு வந்து அப்படியே விழுறாங்க. மல்ல அந்த வானத்த பார்க்குறாங்க. மூச்சு முட்டுது. அப்படியே ஒரு பாதைக்கு வராங்க. அங்க ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க இருக்கிற அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, "இவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ரேஞ்சர்ஸ் இவங்கள பார்க்குறாங்க. அவ்வளோதான், கட் பண்ண ஹெலிகாப்டர் ஒண்ணு அந்த அருவி பக்கத்துல அந்த இறந்த உடல்கள் இருக்கிற இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கு. இவங்க ஒரு கடற்கரை ஓரத்துல நின்னுட்டு இருக்காங்க. தான் கையில அவங்க கணவர் ஞாபகமா வச்சிருக்க அந்த காம்பஸ் அப்படியே தூக்கி கடல்ல வீசுறாங்க. அப்படியே அந்த கடலையே ஒரு மாரி ஆழமா பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த இந்த பயணத்துல அவங்க அந்த வழிய கடந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த கதையும் இந்த இடத்துல அழகா முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த கதை? இந்த கதையில காட்டுற அந்த லொக்கேஷன் செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான். மத்தபடி பார்த்தா படம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப இதே மாரி ஒரு கதையில கதைக்கலாம். பாய். டேக் கேர். டாடா.